கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் சென்னை அண்ணா சதுக்கத்திலிருந்து வடபழனி நோக்கி சென்று கொண்டிருந்த 25G பேருந்தில் இருந்த யாரும் அப்படி ஒரு அனுபவத்தை சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அண்ணா சாலையில் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஏற்பட்ட சுரங்கத்தில் பேருந்து உள்ளே செல்ல விபரீதத்தை உணர்ந்த ஓட்டுநர் அனைத்து பயணிகளையும் உடனடியாக பேருந்திலிருந்து இறக்கிவிட்டார். அனைவரும் காயமின்றி தப்பினர். பேருந்தை ஒட்டி பின்னே வந்து கொண்டிருந்த காரும் உள்ளே இறங்க மாட்டிக்கொண்ட மருத்துவர் பிரதீப்பை சுற்றியிருந்தவர்கள் காப்பாற்றினர். பின்னர் பேருந்தும் காரும் கிரேனை பயன்படுத்தி வெளியே எடுக்கப்பட்டன. இதற்கு விளக்கம் அளித்த அமைச்சர் ஜெயக்குமார், நம்மை மீறிய இயற்கையின் சக்திதான் இதற்கு காரணம் எனவும் மெட்ரோ கட்டுமான பணிகளில் எந்த தவறும் இல்லை எனவும் குறிப்பிட்டார். ஒருமுறை இயற்கையின் தவறு நிகழலாம், பலமுறை நடந்துவிட்ட பிறகும் அதற்கான முன்னெச்சரிக்கையாக எதுவும் செய்ய முடியாதா? இதை பற்றி கட்டுமான வல்லுநர்கள் கூறுகையில், மண் பரிசோதனையில் நிகழும் சிறிய தவறுகளாலோ அல்லது இன்னொரு இடத்தில் சுரங்கப்பாதை தோண்டப்படும் பொழுது ஏற்படும் அழுத்தம், வெப்பம் ஆகியவற்றால் உண்டாகும் வெற்றிடத்தை சரி செய்ய தேவையான வகையில் தேவையான பொருளை இட்டு நிரப்பாமையினாலோ ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறினர். ஏற்கனவே கடந்த மார்ச் 30 அன்று அண்ணா சாலையில் அமெரிக்க தூதரகத்தின் அருகே சாலையில் பள்ளம் ஏற்பட்டு சிமெண்ட் கலவை மற்றும் ரசாயனம் பீச்சி அடித்ததில் அந்த வழி சென்றவர்கள் பீதியடைந்தனர். அன்றே இரு இடங்களில் இதே போன்று நிகழ்ந்தது. கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் நாள் ஸ்பென்சர் பிளாசா எதிரில் திடீர் பள்ளம் தோன்றி சேரும் ரசாயனமும் வெளிப்பட்டன. 2015ஆம் ஆண்டு சென்னை அரசு பொது மருத்துவமனை அருகே சாலையில் திடீர் பள்ளம் தோன்றி கார் ஒன்று சிக்கியது. இப்படி மெட்ரோ பணியினால் திடீர் பள்ளங்கள் ஏற்படுவது போக கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17 அன்று காலை 8 மணி அளவில் தன் இருசக்கர வாகனத்தில் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த கிரிதர் என்பவர் மீது மேலே மெட்ரோ கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்பட்ட 10 அடி நீள இரும்பு கம்பி விழுந்ததில் உயிரிழந்தார். மெட்ரோ பணிகளில் ஈடுபட்ட தொழிலாளர்களும் விபத்தில் உயிர் இழந்திருக்கின்றனர். எந்த சம்பந்தமும் இல்லாத பொதுமக்களும் ஆபத்தை சந்திக்கின்றனர். இவற்றை பார்க்கும் பொழுது மெட்ரோ பணிகளில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகிறது. டெல்லி, லக்னோ என மெட்ரோ ரயில் பணிகள் நிகழ்ந்த இடங்களில் விபத்துகள் நடந்திருந்தாலும் இந்த திடீர் சாலை பள்ளம் என்பது சென்னையில் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே விமான நிலைய மேற்கூரை உடைந்து விழுவது, வீட்டிற்குள் வெள்ளம் வருவது, புயலடித்து மரங்கள் விழுவது என விதவிதமான ஆபத்துகளை கடந்து வந்து கொண்டிருக்கும் சென்னை மக்களுக்கு புதிய சோதனையாய் திடீர் பள்ளங்கள் வந்திருக்கின்றன. எல்லா துன்பங்களிலும் மீம்ஸ் போட்டு சிரித்து கடக்கும் நம்மவர்கள் இந்த திடீர் பள்ளத்திற்கும் பல மீம்ஸுகளை புதிதாய் இறக்கினர். இனி சாலையில் செல்லும் பொழுது சென்னை மக்கள் முன், பின், மேல், கீழ் என அனைத்து திசைகளிலும் கவனமாய் செல்ல வேண்டும். என்னது, இன்னைக்கு திரும்ப ரோட்ல விரிசலா? இன்று காலை மீண்டும் அதே அண்ணா சாலையில் விரிசல் ஏற்பட்டது. அந்த வழியே செல்பவர்கள் கவனமாக செல்லவும்.